கிரேவி. மஷ்ரூம் பிரியாணி, சிக்கன் கிரேவி. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ரெசிபி விளாக் பார்த்துடலாமா? சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. ஏற்கனவே மஷ்ரூம் பிரியாணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது குக்கரில் அப்படியே தாளித்து விட்டுருக்கேன். நல்லா காரசாரமான கமகமன் வாசனையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வந்து சிக்கன், ஒரு கிரீன் சிக்கன் தாளிக்கலாம். அதுக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி போட்டுருவோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளித்து வச்சுட்டோம். இப்படி இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கிளறி இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், மஷ்ரூம் பிரியாணி. சாரி வளர்றேன், சாரிங்க, ஞாபகம் இல்லாமல் வளருங்க. இங்கே வந்து சிக்கனுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போட்டோம். இந்த ரைஸ்க்கு கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்குங்க. இப்போ வந்து ரைஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு லெமன் ஒரு 1/2 மூடி புழிஞ்சு விட்டுருவோம். வெங்காயம் வதங்கினோடனே நாங்கள் தக்காளி போட்டுலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். பிரியாணி மசாலா ஒரு 1/4 பிரியாணி மசாலாவோட சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு போட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கழுவி கூடவே இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இது புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி மசாலாவோட தேவையான அளவு உப்பு, ஒரு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு ஏற்கனவே பச்சை மிளகா மிளகெல்லாம் இதில் அரைச்சிருக்கோம். காரம் இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் காரத்துக்கு பார்த்து நல்ல எண்ணெயில் கலந்து மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் நல்ல எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் மசாலாலாம் சிக்கனோட கலந்து எண்ணெயில் வேகட்டுங்க. இப்போதான் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாசனையும் கமகமாக நல்லாயிருக்கும். சிக்கன் சீக்கிரம் கூடவே கொஞ்சமாக சிக்கனுக்கு தகுந்த மாதிரி சும்மா ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் நிமிஷம் அப்படியே எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா கொஞ்சமாக ஊற்றினா போதும். 10 நிமிஷம் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. நல்லா
கிரேவியாக கமெண்ட் பண்ண வாசனையாக க்ரீன் கிரேவி சிக்கன் சூப்பராக நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டு மெதுவாக கிளம்பி இறங்கிட்டோன்னா செமையான சிக்கன் கிரேவி ரெடி. மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். இது எல்லாத்தையும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் தொட்டு சாப்பிட பிரியாணியோட தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.